Hi friends, இன்னைக்கு நம்ம Flavour ஸ்டுடியோல மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர் மாதிரியான சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் ரொம்பவே பாப்புலரான ஒரு டிசர்ட் இது. மேங்கோ சீசன், அதாவது ஏப்ரல் மே டைம்லலாம் இது ரொம்ப எல்லா இடங்களையும் பரவலாக கிடைக்கும். ஒரு தடவை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களால் அந்த டேஸ்ட்டை மறக்கவே முடியாது. அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் அதுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்கன்னே சொல்லலாம். ரொம்ப சுலபமாக இந்த ஸ்டிக்கி மேங்கோ ரைஸ் எப்படி செய்கிறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இது செய்கிறதுக்காக நான் ஸ்டிக்கி ரைஸ் 1 கப் எடுத்துகிட்டு ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இது ஸ்டிக்கி ரைஸ் அப்படி இல்லைன்னா க்ளூட்டோனியஸ் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் இதுக்கு கவுனி அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. பரவலாக எல்லா இடங்களையும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்தியாவிலையுமே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு நார்மல் அரிசி மாதிரி தான் இருக்கும். பட் இதுக்கு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கவுனி அரிசி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் கடைகளில். கவுனி அரிசி கருப்பு வெள்ளைன்னு 2 கலரில் கிடைக்கும். இன்றைக்கி நான் வெள்ளை கவுனி அரிசியில் தான் பண்ணிக்க போகிறேன். முதல்ல நம்ம இந்த கவுனி அரிசியை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போது இந்த மாதிரியான ஸ்டீமர் பிளேட் எடுத்துகிட்டு அதில் நான் வாழை இலை அந்த தட்டுக்கு பொருந்துகிற மாதிரி வெட்டி எடுத்துருக்கேன். அதை நல்லா செட் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்ச அரிசியை நல்லா தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கலாம். கவுனி அரிசி பார்த்திங்கன்னா அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதோட பெனிஃபிட்ஸ் முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் அதை வாசிச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி கவுனி அரிசியை அந்த பிளேட்டில் சேர்த்துட்டு நல்லா சமப்படுத்தி விட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போது நான் இதை ஸ்டீம் பண்ணி தான் எடுத்துக்க போகிறேன். ஸோ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு அது மேலே நம்ம கவுனி அரிசி வச்ச பாத்திரத்தை வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்க போகிறேன். இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி பண்ண விரும்பலை அப்படின்னா இட்லி தட்டு இருக்கு இல்லையா, இட்லி தட்டில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த அரிசியை சமமாக பரத்தி வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டுட்டு மிதமான தீயில் ஒரு 30 நிமிஷம் கரெக்டாக நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். முப்பது நிமிஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கால் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும், ஆனால் குழைஞ்ச மாதிரி இருக்காது. உங்களுக்கு நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்தால் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்தது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். கரெக்டாக 30 மினிட்ஸ் வேக வச்சா போதும். இப்போது எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவு நல்ல திக்கான தேங்காய் பால் நான் எடுத்திருக்கேன். 1 கப்லேருந்து 1.5 கப் வரைக்கும் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது ஒரு சாஸ்பேனில் நான் திக்கான 1 கப் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் நான் தண்ணி சேர்க்காமல் நல்லா முழுக்க திக்கான தேங்காய் பால் மட்டும்தான் சேர்த்து இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இப்போது இது தேங்காய் பால் நல்லா மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. லைட்டாக கொதி வர போகும்போது அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே இதில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சுகர் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த ரெசிபிக்கு 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு அதிகம் வேணும்னா 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேருங்க. அப்படி கம்மியாக வேணும்னா 2லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாண்டான் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியாவிலேயும் நிறைய இடங்களில் கிடைக்கும். ரம்ப இலை அப்படின்னு சொல்லுவாங்க. தொட்டி செடி தான் இது. நல்ல வாசனையாக இருக்கும். இது இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் நீளமாக. இது ஒரு இலை எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு நான் அந்த தேங்காய் பாலில் சேர்த்துக்க போகிறேன். இது அப்படி ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளோட மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ்க்கு. உங்ககிட்ட இது இல்லை, உங்கள் ஏரியாவில் இது கிடைக்காது அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு எசன்ஸோ அல்லது ஏலக்காய் பொடியோ சேர்த்துட்டு தாராளமாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். ஒரிஜினல் ஃப்ளேவர் கிடைக்காது அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த டேஸ்ட் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். இப்போது பாண்டான் லீஃப் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் தேங்காய் பாலில் வேக விட்டுக்கலாம். இது ரொம்ப ஹையில் வச்சு மலமலன்னு கொதிக்க விட வேணாம். சிம்மர்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போது தேங்காய் பால் நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதுலேருந்து ஒரு 3 குழிக்கரண்டி அளவு நான் தனியாக ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். 3லேருந்து 3.5 குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. இந்தளவு எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போது ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவு சோள மாவு நான் எடுத்திருக்கேன். சோள மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்கான பேஸ்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்கேஸ் உங்ககிட்ட சோள மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக 1 டீஸ்பூன் அளவு வறுக்காத அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போது கரைச்ச சோள மாவை நம்ம முதல்ல காய்ச்சி வச்சுருக்க தேங்காய் பாலில் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும்.
கொஞ்ச நேரத்துலேயே அந்த பால் வந்து திக்காக ஆரம்பிக்கும். திக்காகவும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதையும் நம்ம தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப திக்காகிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, அப்புறம் புட்டிங் மாதிரி ஆயிரும். கொஞ்சம் ரன்னிங் கன்சிஸ்டன்சிலேயே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் கொஞ்சம் அது கெட்டியாகும். அதனால இப்போது நம்ம வேக வச்சு எடுத்த ஸ்டிக்கி ரைஸை நான் வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு லைட்டாக உடச்சி விட்டுக்கிறேன். நம்ம நார்மலாக சாதம் வடித்தோன்னா மிக்ஸ் பண்ணி விடுவோம்ல, அந்த மாதிரி தான் இந்த ப்ராசஸும். பட் வந்து இது ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும் அப்படிங்கிறதுனால லைட்டாக உடச்சி விட்டுட்டு நம்ம முதல்ல ஒரு பவுலில் ஒரு 3 குழிக்கரண்டி அளவு தேங்காய் பால் எடுத்தோம் இல்லையா, காய்ச்சின தேங்காய் பால், அதை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் தேங்காய் பால் சேர்த்து கலக்கவே நல்லா ஒன்று ஒன்றா உதிரியாக வந்துடும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ்க்கான எல்லா இன்க்ரீடியன்ஸும் தயாராகிடுச்சு. ஸ்டிக்கி ரைஸ் வந்து நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு. மேங்கோ வந்து நான் தோலை நீக்கிட்டு நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ்க்கான கோகோனட் சாஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம இந்த மாதிரி பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது நம்ம சமைச்சிட்டு உடனே சுட சுட சாப்பிட்றத விட தேங்காய் பால் சாஸு அப்புறம் இந்த மேங்கோலாம் செட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லானதுக்கப்புறம் சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. நான் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் பகுதிகளில் கவுனி அரிசி கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் ஒரு தடவையாவது இந்த ஸ்டிக்கி ரைஸ் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னால் இது மேலே கொஞ்சமாக வெள்ளை எள்ளு வந்து டாப்பிங் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஈஸியான, இன்ட்ரெஸ்டிங்கான, டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு ஃப்ளேவர் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.